மஜா மஜா சரியான படம் தல பாருங்க சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு ஏற்கனவே ஹிந்தியில மலையாளத்துல வந்து ஹிட்டான படம் தான் தமிழ்ல நல்லா இருக்கு தியாகராஜ் சார் நல்லா இருக்கு நம்பி பார்க்கலாம் அண்ணா சூப்பரா நடிச்சு பக்காவா இருக்கு சாங்ஸ் எல்லாமே பேனிஸ்டா சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சுவா பண்ணியிருக்காரு சாக்லேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரில்லிங்கா இருக்கு ஷாக்குக்கு அப்புறம் ஷாக் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்துல பார்த்திருக்கோம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு கார்த்திக் சார். அவர் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரன் இது வரைக்கும் நடிக்காத ஒரு நடிப்பு இதுல நடிச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, அவங்க நடிப்பு நல்லா இருக்கு. இல்ல ரீமேக் மாதிரி இல்ல, நல்லா இருக்கு பார்க்க. அது ஓப்பனிங் சீன்ல ஒரு முயலை வச்சு ஹிந்தியில் வந்திருக்கோம். அது மாத்திரம் தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஒட்டாம ஆர்டிஸ்டில் இருந்து மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சிம்ரனோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. பிரசாந்த் எப்படி ஸ்க்ரீன்ல பாக்குறது நல்லா இருக்காருங்க, அதே மாதிரி இருக்காரு. பழைய இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்காரு. இன்னும் அழகா இருக்காரு, அவ்வளவுதான். படத்துல சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வந்து பார்ப்போம். ஆமா கண்டிப்பா. சரி சார். அங்கேயே ஒன்றி போச்சு, தேவையில்லாமல் சுத்த விட்டுன்னு இருக்காரு இவர். பழைய கிரிஞ்சி இவர் டைரக்ட் பண்ணால் அந்த கதை எப்படி இருக்கும்? இது சீனுக்கு அப்புறம் இந்த சீன் அப்புறம் ஒரு நிமிஷம் நான் போனாட்டி அதை முடிச்சிட்டோமா, இந்த வாட்டி நீங்கள் உக்காந்து இருக்க அப்படின்னு சொல்லி ஏற்றா மாதிரி இருக்குது கதை. ஒரு சரத்து இல்லாமல் இருக்குது, ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறது, அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். என்ன படம் அது? வாரஞ்சித்தன் தங்கலான் கூடலாம் மோத விட முடியுமா? இதெல்லாம் முடியாது. முதல்ல தியாகராஜன் சார், உங்கள் பையன் மேலே நீங்கள் வச்சுருக்க பாசம் புரியுது, பட் அவர் வெளியே விடுங்க, அவர் நல்லா வந்துடுவார். பைசா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா, நல்ல டேரக்டருங்க, சின்ன டேரக்டருங்க நிறைய படம் வச்சுட்ருக்காங்க, கதை அவங்ககிட்ட கொடுங்க, நல்லாவே எடுப்பாங்க. நீங்கள் டேரக்ஷன்லாம் பண்ண வேணாம் சார், ப்ரொடியூஷன் மட்டும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மூவி நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். பிரசாந்த் சாருக்காக பார்க்கலாம். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்துமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே டோட்டலா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லைட்டா சஸ்பென்ஸ் சொல்லலாம். அந்த நல்லா என்ன சாங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல பார்த்தது இல்ல, சோ அது பார்க்காம தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கு மூவி. கார்த்திக் சார் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆமா, இப்போ திருப்பி அந்த கம்பேக் தான் எல்லாருக்கும் வெயிட்டிங். ஜீன்ஸ் லாஸ்டா ஐஸ்வர்யா மேம் கூட பண்ணாங்க, அது சோ ஹிட்ஃபுல். அந்த சாங்ஸ் எல்லாம் அவங்க எப்போ எவ்வளோ எங்க ஹேண்ட்ஸமா இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அப்படியே பல்கியா, கொஞ்சம் பிக்கா, நல்லா கம்பேக் வந்துருக்கும். லேக்னு ஒன்று சொல்ல முடியாது, அதான் நீங்க அந்த படத்தை உன்னிப்பா பாட்டாதான் உங்களுக்கு அந்த கதை புரியும். கதை புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் ட்விஸ்ட். லாஸ்ட் ஒரு செம்ம கிளைமேக்ஸ் அப்புறம் தான் பட ட்விஸ்டே இருக்கு. அந்த ரேட்டிங் 10 out of 10 கண்டிப்பா 10. காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேட்டிவா, அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த ஃப்ரேம்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க. Music was so good. Karthik sir was very stunning. எல்லாரும் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, ஆன் பாயிண்ட். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட்டு மெசேஜ் நான் தெரியாது. தேங்க்யூ. அங்க போய் நீங்க பாருங்க, அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனா அந்த படத்தை விட இதுல
நான் அதுக்காக கொஞ்சமாக லைட்டாக சீன் பார்த்தேன். ஆனால் அதை விட நம்ம டாப் ஸ்டார் நடிச்சது தான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன சின்ன மேக்கிங்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட முதல் படம் வந்து ஆனழகன் அவங்க அப்பாவே எடுத்தார் இல்லையா, அந்த படத்துல படம் ஃபுல்லாவே சிரிப்பா இருக்கும் இல்லையா. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது த்ரில்லிங் கலந்து கதைன்றதால கொஞ்சம் போல சிரிப்பு கொஞ்சம் போல தான் இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, சூப்பர், ஓகேவா. ஏன்னா அவரோட 7வது படம் தியாகராஜன் சாருக்கு அது மகனை வச்சு எடுத்திருக்காரு. இனிமே நீங்க எடுக்கிற படம் எல்லாமே 100வது படமா அமையும் சார். 100 நாள் நடிக்கிற படமா வரும் கண்டிப்பா. ஆல் த பெஸ்ட். ஓகே. அதான் ஒரு சீன் வந்தாலும் எங்க கார்த்திக் அண்ணன் வந்து பெட்டெல்லாம் எடுத்துட்டாரு, ஓகேவா. அவருக்கு உண்டான நடிப்பு அதை கண்டிப்பா கொடுத்துருக்காரு. நம்ம அவரை போட்டுருவோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். வேற ஃபர்ஸ்ட் லேக் என்னடா லேக் ஆரம்பிச்சுட்டான்டா. டேய் அவனை அடிச்சு துரத்துங்கடா, சினிமாவை ஆள விட மாட்டேன். நீங்களாம் சோறு திங்க மாட்டீங்க, யூடியூப்ல காசு வந்தானே சோறு திங்கிறீங்க. சோறு நல்ல சோறா வேணும்னா நல்லதா போடுங்க, எவனையும் கீழே இறக்கி பேசாதீங்க. படம் நல்லா இருக்குது சார், அப்புறம் லேகா இருக்குதுன்றானே. அதுக்கு என்ன லேக் இருக்கு சொல்லுங்க. யாரு என் கருத்தை தானே கேட்கணும்? 10 பேர் கருத்து அவங்கிட்ட கேளுப்பா. நல்லா பண்ணிருக்காரு. படம் வந்து என்ன நமக்கு கிட்டத்தட்ட பேண்டகன் காலத்துல தயாரிச்சது 3-4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் கழிச்சு வந்தா கூட பாட்டு கூட இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல போட்ட மாதிரி தான் நம்ம பிரகாஷ் போட்டிருக்குது. கரெக்டா? நல்லா தான் இருக்கு. என்ன லேகா இருக்குது? என்கிட்ட நெகட்டிவாவே கேட்க கூடாது. நான் சினிமாவுக்குனே பிறந்தவன். ஆமா, அதான் சொல்றேன். பாத்தியன் ரசித்தனை தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. அந்த படம் பாத்தீங்களா? யாராவது பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா, அந்த படத்தை விட இந்த படம் அந்த கண்ணுல தூக்கி கேரட்ல சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருக்குது, ஓகேவா. அவ்வளவுதான். வேற என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்த கண்ணு தெரியலன்னு நீ சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன்னா கடைசியா உனக்கு அதுவே நிரந்தரமா நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மெசேஜ். ஓகே, அவன் கூட பின்னாடி போ நீ லூக்கா. சரி சொல்லுப்பா. படம் சூப்பரா இருக்குப்பா, ஓகேவா. ஆமா, வாங்க போட்டுருங்க. அம்மா தயாரிக்க ஐ லவ் யூ செல்லம். படம் சூப்பரா இருக்கு. அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, சிம்ரன் அக்கா துடிக்க. ஓகே, அப்படி படம் ஃபுல்லா அப்படி கலன்னு சூப்பரா பண்ணிக்காங்க. த்ரில்லிங் அந்த கதை தான். கண்ணு தெரியல நீ ஒன்னு சொன்னா, உனக்கு தெரிஞ்ச கண்ணையே நீ தெரியாத கண்ணுன்னு சொல்ற, கடைசியா அது தெரியாத கண்ணாவே போயிடுது. அதுதான் கண்டென்ட், ஓகேவா. படம் நல்லா இருக்குது. நிறைய வந்து மியூசிக்ல வந்து தம்பி வந்து புதுமையை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணல. நிறைய மியூசிக்லாம் மாதிரி இருக்குது. படம் நல்லா இருக்கு, எந்த லேகுமே கிடையாது. நம்ம என்டர்டைன்மெண்ட்காக படம் பார்க்குறவங்க வந்து ஒரு வட்டம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஜிஓ ஆர்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து 51வது படம் 52வது படம்னு மறுபடியும் அவரை பழைய டாப் ஸ்டாரா நம்ம உருவாக்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். அது கண்டிப்பா கம்பேக் தான், கொஞ்சம் போல கம்பேக். அப்புறமேட்டு ஜிஓ எட்டி வந்த பிறகு ஜம்பேக். ஓகே, அது ஆமா. ஏன் ஆனழகன் படம் பார்க்கல? படம் ஃபுல்லா தெறிக்க விட்டுருப்பாரு, ஓகேவா. அந்த படம் வந்து காமெடி படம்னே எடுத்தாரு. பிரசாந்த் அண்ணன் வந்து லேடிஸ் வேட்டம் போட்டிருப்பாரு. இன்னைக்கு அந்த கேரக்டரை யாராலையுமே முறியடிக்க யாருமே எந்த நடிகராலையுமே முடியாது. ஓகே, உண்மையை நான் சொல்றேன், சிவன் மேல ஆணையா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கணை 7வது படம், ஓகேவா. ஆல்ரெடி 2 படம் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டாரு, பூகமும் சேலம் விசணும். மீதி எல்லா படமும் தான் பையனுக்கு தான் எடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்கு அவர் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். தங்க மனசு இவருக்கு, வைர மனசு அவருக்கு, ஹெட்டுக்கு, ஓகேவா. அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற படத்தை எதுவும் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். ஆமா, குடும்பத்தோட தான் பார்க்கணும். எங்க அக்கா சிம்ரன் அக்கா மிரட்டி அடிச்சிருக்கு பாரு, சுகந்தி அக்கா மிரட்டின மாதிரி மிரட்டி இருக்கு. ஐயையோ, எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்கலையே நான் துடிச்சுக்கிட்டு படம் பார்த்தேன்டா. பரவாயில்ல, சொல்லிட்டு வந்துட்டேன் அக்கா, சூப்பரா படிக்கீங்க. பார்த்தேன் ரசித்தேன்லாம் வேஸ்ட். அதுக்கு அடுத்து அந்த கண் தான் நீங்க மிரட்டி எடுத்திருக்கீங்க. இந்த படத்துல 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்கன்னா, ஒன்னு சிம்ரன் அக்கா ஜோடி, இன்னொன்னு நம்ம அந்த கண் டாப் ஸ்டார், ஓகேவா. பாருங்க, உக்காந்துருக்க கூட பாருங்க, இந்த பக்கம் 25 அந்த பக்கம் 50. அதுதான் 50 மாதிரி இருந்துச்சு. இது 25 மாதிரி தான் இன்னமும் அப்படியே இருக்குது, ஓகேவா. ஆமா, நடிப்பு ராஜேஷாச்சே சூப்பரா பண்ணிருக்காங்க, அருமையா பண்ணிருக்காங்க, தெரிக்க விட்டுருக்காங்க, ஓகேவா. யாரு
அதான் எங்க ஒரு சீன் வந்தாரு மௌன ராகத்துல எப்படி துள்ளி குதிச்சு ரேவதி அக்காவை லவ் பண்ண வருவாரோ அந்த மாதிரி லவ் பண்ண வந்த மாதிரி ஒரு சீன் வந்ததுனாலும் படம் ஃபுல்லா அவர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சீன். அதான் எப்படி அந்த மௌன ராகத்துல ஒரு சீன் கப்பாக்கு வர்றாரோ அந்த மாதிரி அந்த கண்ணில் ஒரு சீன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீட் அவ்வளவா இல்லை, ஏன்னா கண்ணு கம்மி இல்லை கண்ணு இல்லாத படம் மாதிரி காட்டியிருக்கோம்ல, அதனால ஆக்ஷன் கிடையாது அவ்வளவா. சரியா? யோகி பாபு ஓரளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. இப்பதான் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் கவுண்டர் பண்ணி இதெல்லாம் போய் தொடணும், தொட்டுருவாரு, தொட வச்சிடலாம் விட்றா. அதான் 9. ஏன்னா சரி சரி 10க்கு 10 வச்சுக்கடா போடா. என்ன படிக்கிறீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஆனால் காலேஜ் போல 1 மணிக்கு. ஓகே, படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் படத்துல சொல்லலாம். ப்ளஸ் ஆக்யூரேட்டாக ஒரு பிளைண்ட் பர்சனை போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கம்பேக்னு சொல்லலாம். படம் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க அப்படின்னு படம் பார்த்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச். குறை சொல்ற மாதிரி யாரும் நடிக்கல. பிரசாந்த் சார் என்ட்ரி இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். மெசேஜ்லாம் எதுவும் இல்லைன்னா நான் ஹிந்தி படம் பார்த்ததுல நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை எல்லாமே சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, எனக்கு 2 ஹாஃபும் ரொம்ப சஸ்பென்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி கூட்டு போனாங்க. படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா ஜி? ஃபேமிலியோட. உங்களுக்கு படம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு படத்தில் சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வேற லெவல். எல்லாரும் நல்லா தான் பண்ணாங்க. யோகி பாபு கொஞ்சம் கமெடிக் ரிலீஃப் இந்த படத்தில் தேவைப்பட்டுச்சு. அது அவர் கரெக்டாக ரோல் பண்ணாரு. மியூசிக் சந்தோஷ் நாராயணோட யூஷுவல் லெவல் இல்லைன்னா கூட த்ரில்லரான இடத்துல நல்லா பிஜிஎம் போட்டாரு. ஸ்ரீராமோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா கம்பேக். 7. அதுவும் நல்லா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட். அது நான் அஜித் ஃபேன், ஸோ எனக்கு தெரியல. 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க, 3 கம்மி சொன்னீங்க. எப்படி சொல்ல, எனக்கு டைலாக்ஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஹிந்திலேருந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணாங்களே தெரியல. டைலாக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டார்க்கான படம்லாம் ரொம்ப பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு 3 கம்மி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. படம் அந்தந்த கேரக்டரை சின்ன சின்னதாக முடிச்சுட்டாங்க. அது கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அது நடுவில் விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இது இதாகலை. சமுத்திரகனி சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியானந்த் வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சார் ஒரு கோர்வையாக பண்ணல, கொஞ்சம் கேப் வச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சார் சாங்ஸில் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதுதான் நான் இது பண்ணாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எனக்கு அவ்வளோவா சந்தோஷ் நாராயணன் சார் வேலை வாங்கலன்னு எனக்கு தோணுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பண்ணியிருந்தாரு. பிரசாந்த் சார் அவர் இந்த கேரக்டருக்கு அவர் பயமாக நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் அவர் நிறைய நடிக்கலை. என்னவோ கம்மியாக கொடுத்துட்டாரோ எங்களுக்கு தோணுது. அவருடைய நடிப்பு நாங்கள் நிறைய சின்ன படத்தில் நிறைய பார்த்து இதில் எங்களுக்கு கம்மியான மாதிரி ஆகிப்போச்சு. அவர் நடிப்பு இதை இதில் கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் நடிக்க வேண்டிய ஆள், ஆனால் இதில் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அந்த பிளைண்ட் கேரக்டர்னால அவங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியும் பார்க்க முடியல அவருடைய நடிப்பை. சிம்ரன் மேம் அவங்க நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டர் எதிர்பாராம தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு லவ்வபிள் ஒரு கேரக்டர் ஒரு வில்லித்தனமான பண்ணும்போது ஒரு மாடர்னான வில்லித்தனமாக இருந்துச்சு இந்த கேரக்டரு. அதுவும் ஓகே. அப்புறம் அடுத்தடுத்த கூட அவங்க கூட வந்த கேரக்டர் எல்லாருமே சமுத்திரகனி சார் சரி, அதுக்கப்புறம் யோகி பாபா அவர், ஊர்வசி மேம் அவங்க, அப்புறம் அந்த பூவையாரும் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒருத்தர், அப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே மூவ் ஆச்சு கதை. படம் எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த கதைக்கு ஏற்றுன்றதுனால எங்களுக்கு பிடிக்குது, ஆனால் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு என்னவோ அவ்வளோதான். ரீமேக்னால இந்த படத்தை நம்ம
எதுவும் சொல்ல முடியாது. புதுசாக இருந்தால் நம்ம கதை சொல்லியிருக்கலாம், வேற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கலான்ட்டுன்னு. ரீமேக்ல என்னவோ அதுதான் நம்ம இதில் பார்க்க முடியும். அதனால படம் ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளோதானே ப்ரோ. அதான் ப்ரோ யோகி பாபு சினிமா அவங்க என்னன்னா, யோகி பாபு நிறைய காமெடி இல்லை, அவர் வந்து ஒரு 4-5 சீன் தான் வராரு. ஆனால் அதில் என்ன தேவையோ அது கொடுத்துட்டு போறாரு. அந்த சீனுக்கு ஊர்வசி மேம் வந்து நடுவில் 2-3 சீன் வருவாங்க. லாட்டரி டிக்கெட் வைக்கிற மாதிரி ஒரு சீன் வருவாங்க. அந்த கேரக்டர் நல்லா, அந்த ஒரு லோக்கல் பொம்பளை மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அவர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. வேற ப்ரோ இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருது அவங்களது. அந்த இவர் வந்து வீட்டுக்கு போகும்போதே ஒரு கொலையை பார்க்குறாரு. அப்போலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சீன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே இது அந்த மாதிரி தான் சிம்ரன் மேமை காட்டுறாங்க. வச்சு செய்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க எப்பவுமே. அந்த மாரி இதில் நல்லா செஞ்சுருக்காங்க. சமுத்திரனி சார் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. அவங்க அந்த ஒரு அவங்களுடைய சமுத்திரனி சார் ஒய்ஃப் தான் வந்து வனிதா. அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டரை வந்து அவங்களும் வந்து ஒரு வில்லத்தனமா இதில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஒரு சாஃப்டான ஒரு வில்லியா இருந்தாங்க இந்த படத்தில். ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுவார், ஆனால் ஒரு சாஃப்டானு சொல்லும் போது அப்படியே மிங்கிள் ஆயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வனிதா மேடம் கேரக்டரு. ஆனால் எல்லாமே அந்தந்த இது என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே அந்த கேரக்டரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதான் ப்ரோ எல்லாருமே அவங்க அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. போலீஸ் கெட்டப்பில் நடிச்சிருக்காரு சமுத்திரனி சார். அதில் எப்பவுமே பார்ப்போம். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அதான் இவர் தான் வில்லன்ற மாதிரி இருக்கும்போது அந்த வில்லத்தனை போலீஸில் காமிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் வந்து நல்ல ஒரு கேரக்டராக பண்ணார் போலீஸ். இந்த படத்தில் வந்து வில்லனாக பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தார் அவர். 10க்கு வந்து 8 of 5. 1.5 கம்மி சொல்றீங்க. அந்த சீன் மைனஸ் சொல்றீங்களா, அதனால அந்த மைனஸ்க்கு தான் 1.5 நம்ம சொல்லிட்டோம். கண்டிப்பா இல்லை ப்ரோ. அவர் என்னன்னாக்கா இது ஆக்சுவலி இது ரொம்ப இதாகி போச்சு. ரொம்ப தள்ளி படம் வந்ததுனால எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடியே நல்லா இது வந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்திருப்போம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, பட் ஓகே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த போர் அடிக்காமல் கொஞ்சம் போகணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே தான். நிறைய ஃப்ளாப் படம்லாம் பார்த்துருப்போம், ஓகேலாம் இருந்திருக்கும். இது ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம், அவ்வளோதான். சாங்ஸ் அதிகமா சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க. புரியல. படத்துல சாங்ஸ் அதிகமா நிறைய இருக்கு. அப்படி நான் பார்த்து மாட்டேன். எனக்கு தெரியும் நான் லேட்டாக தான் வர வந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கப்புறம் 3 songs வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, அது பெருசா தெரியல, சாங் தான் போகுதுன்னுலாம் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இதுலயும் அவர் ரொம்ப ஆக்ஷன்லாம் அவருக்கு கொடுக்கலையே, ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர் தான். இப்போ ஒரு நார்மலான மனுஷன் கண்ணு தெரியலன்னா எப்படி பண்ணுவான்ற மாதிரி, தெரிஞ்சவன் கண்ணு தெரியாததுக்கு அப்புறம் எப்படி தடுமாறுவான்றதெல்லாம் காமிச்சாங்க. பட் ஆனா ட்விஸ்ட் தான் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. நல்லா இருந்துச்சு. ஓகே, அவரது நல்லா இருந்துச்சு. அது புதுசா இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஒரு மாதிரி கூலா ஒரு மாதிரி ஒரு போல்டான கேரக்டரா காட்டுவாங்க. இல்ல லைட்டா பயந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அவரது பார்க்கும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு அவரோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது. படத்துல என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல. நான் மெசேஜ் அதில் கன்வே பண்ணணும் எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு 2 hours நல்லா ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான். ஃபீல் குட் மூவினே வச்சுக்கலாம். நீங்க ரேட்டிங் எப்படி கொடுக்குறீங்க? 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். கோட்டு வரப்போகுது. கோட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீ வந்து நான் முன்னாடி விடு, உன்னுடைய ரேஸ் என்னன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ரேஸில் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு விபியும் விஜய் வந்து சல்யூட் போட்டு அனுப்பியிருப்பாங்க போல. அதை ஓரளவு காப்பாற்றிட்டாரு. ஏன்னா ஓரளவு நல்லா பண்ணிக்கலாம்னு தைரியமாக போய் கேட்கலாம். படம் வந்து கோட்டுக்கு கண்டிப்பாக பிரசாந்துக்கு ஒரு தனியாக ஒரு ஆடியன்ஸை வந்து இழுத்துட்டு வரும் அந்த படம். அதாவது வைகாசி பிறந்தாச்சு படம் பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் வந்து சிக்கனு திருத்தக்குட்டி மாதிரி இருந்தாப்புல, இப்ப கொஞ்சம் குண்டா இருக்காப்புல. அதை எப்படி ஏத்துக்க முடியுதா? அது எல்லாருக்குமே வந்து நீங்க சின்ன பிள்ளை சிறுத்தைக்குட்டி பார்த்து வந்திருப்பீங்க, அது மாதிரிதான். பட் அதுலாம் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன ஸ்கூல் பாய், ஒரு மில்கி பாய் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் இருக்குது. சும்மா இல்லை, ஒருத்தரை பார்த்து காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு சீனை கொடுத்துட்டீங்க, அதில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்போ பண்ண மாதிரி பண்ண இல்லைன்னா அவனோட ஜாஸ்தி பண்ணுங்கும் போது ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல சக்ஸஸ் சார். நடிகர்கிட்டயே தொடர்ந்த முனிவர் மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு நடிகர் பிரசாத் தான். இல்லை டான்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு? ஓகே, நீங்கள் இந்த சொல்கிறீங்க இல்லையா, அந்த குறை வந்து படத்தில் இருக்குது. டான்ஸே கிடையாது. என்னடா பண்ண போகிறான்னு சொன்னால் கிளைமேக்ஸில் வச்சு ஒரு ப்ரோமோ சாங்கில் வச்சு செஞ்சுடுறாங்க. பட் அதெல்லாம் ஒட்டவே இல்லை. இப்படி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரசிச்சோ கைதொட்டியோ விசில் அடிச்சோ பார்க்குற மாதிரி அந்த சாங் இல்லை. ப்ரோமோ சாங்ஸ் படத்துக்குள்ள எந்த பீஸுமே இல்லை. எந்த பீஸுமே இல்லை. ஒரு சாங் டான்ஸே கிடையாது. நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா படத்தில் ஒரு சாங் இருக்காதா,
நல்லா ஆடுவாப்புல, கோட்டில் பண்ணியிருக்காப்புல, விஜயோட ஆடி இருக்காப்புல, என்ன பண்ண போறான்னு பார்த்தா அந்த பீஸே வைக்கல. சரி இவங்க குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ரோமோ சாங்ஸ். நிறைய படங்களை சொல்லுவோம் எந்த லூசுமே இல்லை, நீங்க எந்த பீஸுமே இல்லைன்றீங்க. கண்டிப்பா நீங்க வேற யார் வேற யார் யாரை எதிர்பார்க்கறீங்க? இந்த படத்துல எதிர்பார்த்ததா? ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து இந்தியில வந்து தியேட்டர்ல பார்த்துட்டோம் அந்தாத்தொன்னு, மலையாளத்தை பிரம்ம வந்து ஓடிடியில் பார்த்துட்டோம். சரி இதில் புதுசாக என்ன பண்ண போகிறோம், தமிழ் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே மாற்றுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் முடிவெடுத்துட்டாரு. இந்த படம் அதுவே போதுமானது, நான் எதுவுமே மாற்ற பண்ணேன், காப்பி கேட்ட தரமாக செஞ்சிருக்காரு தியாகராஜன் சார். அவர் முடிவு எடுத்துட்டாரு, நீங்க எப்ப முடிவு எடுக்க போறீங்க? எடுப்போமே, ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சோம் எடுப்போம். தியாகராஜன் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அதை சொல்ல காப்பி கேட்ட கரெக்டாக பண்ணோம்னா அவர் தான். ஓகே, சந்தோஷ் நாராயண் மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சந்திரசூரி சரியான இடத்துல மியூசிக் பண்ணி சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரேட்டிங் 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 6.9 அவுட் ஆஃப் 10. ரொம்ப நல்லா இருக்கு. வில்லன் ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய படத்தில் பார்த்துட்டோம், இதில் ஒரு காப் வில்லனை நல்லா பண்ணிருக்கேன். நான் இந்த படத்துக்கு வந்து கண்ணு முடிந்தா ரிவ்யூ கொடுக்க போறேன். ஏன்னா வந்து படம் வந்து ஃபுல்லாவே தலைவர் பிரசாந்த் டாப் ஸ்டார் பிளைண்ட் தான், கண்ணே தெரியாது. இதோ இப்படிதான் தெரிஞ்சு பாரு எந்த மைக்கு எங்க இருக்குது என்ன ஏதுன்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா வந்து படம் ஃபுல்லாவே டாப் ஸ்டாருக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. ஏன்னா வந்து ஒரு சில சீன்ல நான் பாக்குறேன் அப்படியே ரியாலிட்டியா பண்றப்பல, இப்போ நீங்க பண்ணோம் அது நடிக்கணும், அது அப்படியே நீங்க அப்படியே கண்ணு தெரியுற மாதிரி பாப்பாரு, திடீர்னு வந்து கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே தடவுவாரு. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து ட்ரை பண்றேன், ஓகேங்களா? அது வந்து ட்ரை பண்றேன், அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தலைவர் சூப்பரா பண்ணிடுறாரு. டாப் ஸ்டார் கம்பேக் நினைக்கிறேன். நான் போயிட்டீங்களா இருக்கீங்களா? யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீங்க அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோனே எங்களுக்கு வார்த்தை வரல. இல்ல ப்ரோ, படத்துல அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா வந்து ஒரு கஷ்டம் இல்ல, அது நடிகர் தான் இல்ல சொல்ல. இந்த பிளைண்டா கூட பண்ணிடலாம், தடையினா பண்ணிடலாம். கண்ணு தெரியாத மாதிரி பாப்பாரு, திடீர்னு வந்து அப்படியே பிளைண்டா அவன் பார்க்கும்போது மாத்திடும். அது ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இல்ல சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது. சூப்பரா இது, அந்த தேவையான சீன் அப்படியே இருக்குது, பக்கா பண்ணிடுறாப்புல. அதான் டாப் ஸ்டார். அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்தாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே இருக்குது. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க, ஃபார்ம் அவுட் அதெல்லாம் விட்டுருங்க, பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சூப்பரா இருக்குது. இந்தியோட ரீமேக் படமா தான் இதை இருக்கட்டும். அது வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதான் நானும் நினைச்சேன், சரி பூமர் மாதிரி இருக்கும் பொழுது படம், அவங்க அப்பா ரெடி பூமர் மாதிரி இருக்கும் பொழுது நினைச்சேன். பட் வந்து எந்த இடத்துல காமெடி இருக்குமோ அந்த இடத்துல காமெடி இது. நம்ம லெவலுக்கு, அதாவது ஒரு யங் ஏஜ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி எல்லாமே இருக்குது, பக்கவா இது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகி பாபோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அது பெருசா காமெடி இல்ல, காமெடி வந்து எல்லாருமே பண்றாங்க, யோகி பாபு பண்ணணும் இல்ல, எல்லாருமே பண்றாங்க, நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். கம்பேக் படமா இருக்குமா இது? பிரசாந்துக்கு கம்பேக் கண்டிப்பா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா பிரசாந்துக்கு கம்பேக் படமா இருக்கும். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க ப்ரோ? மெசேஜா? ஒருத்தன் பிளைண்டா இருந்தா கூட நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது தானே நடக்கும், அதான் மெசேஜ். லாஸ்டா தான் நடக்கும். ஒருத்தன் பிளைண்டா இருந்தா கூட அவன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா அவன் நல்லதுதான் நடக்கும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றத மெசேஜ். அது வந்து யாரும் நோட் பண்ணாங்களான்னு தெரியல, நீங்க வந்து கேட்டீங்களா? சிம்ரன் அண்ட் பிரசாந்த் ஜோடி எப்படி இருக்கு? பிரசாந்த் ஜோடி இல்ல, ஆப்போசிட். சிம்ரன் மேம் எப்படி நடிச்சிருக்காங்க? சிம்ரன் மேம் அதான் சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் யாருமே குறையில்ல. சிம்ரன் சரி, பிரியா ஆனந்த் சரி, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறைய சொல்லாதீங்க. இது ஒரு நார்மலா ஒரு ஹாலிவுட் படம் அப்படி பாப்பீங்க, மாஸ்லாம் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அது பேஸ் பண்ணி எடுத்துருக்கானுங்க, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் படம் ரொம்ப போர் அடிக்குது, பார்க்கவே முடியல. யார் சொல்றா? படம் ஃபுல்லா வந்து சஸ்பென்ஸுங்க. லாஸ்ட் சீன் இருக்கு சஸ்பென்ஸ் தான். சஸ்பென்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, ட்விஸ்டா தான் போயினுது. அது எப்படி போற அடிக்கும்? நான்லாம் 2 சீன் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு, ஓ இப்படியா? கார்த்திக் சார்லாம் சார் ரொம்ப சீன் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சீன் இருக்கு. அது மியூசிக் நல்லா தான் இருக்கு, சந்தோஷம் நல்லா தான் இருக்கு, ஓகே தான். மியூசிக்லாம் பியானிஸ்ட் அவரு, பியானிஸ்ட், அது மியூசிக் குத்து தான் ஆகணும், இல்லை வேஸ்ட். சாங்ஸ் கம்மி, மியூசிக் குத்து தான் ஆகணும், நல்லா இருக்குது. மியூசிக் ஓவரா கொடுக்கல, லாக் ஆகல, கரெக்டா இருக்கு.